ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட அவதாரமும் அந்த அவதாரம் எதுக்காக தோன்றினாங்க, அதோட நோக்கம் என்ன, அதுதான் இந்த அத்தியாயம் ஃபுல்லாவே படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். சஸ்ரேயசாமபிபூர் யதோஷ்ய பாவஸ்வபாவ விகிதஸ்ய சதஸ்பரிசித்திः தேகே சதாது விகமே அனுவிசீரியமானே யோமேவ தத்ர புருஷோ ந விசீரியதே அஜः. ஜீவராசியின் பௌதிக அல்லது ஆன்மீக செயலுக்கு ஏற்ற பலன்களை அளிப்பவர் பகவானே ஆகையால் அந்த முழுமுதற் கடவுளே மங்களகரமான அனைத்திற்கும் பரம அதிகாரியாகவும் முடிவான நன்மை அளிப்பவராகவும் ஆவார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பிறப்பற்றவர் என்பதால் பௌதீக மூலப்பொருட்களை கொண்ட உடலின் அழிவுக்கு பிறகும் உடலினுள் உள்ள காற்று போல ஜீவராசி அப்படியே இருக்கிறார். சரி, அப்ப இந்த ஸ்லோகத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல என்னதுன்னா, ஜீவராசி பிறப்பற்றவன். எப்படி ஜீவராசி பிறப்பற்றவன்? ஏன் ஜீவராசி பிறப்பற்றவன்? பதில் தெரிஞ்சோ கைத்து. ஜீவராசி பிறப்பற்றவன் என்றால் எப்படி பிறப்பற்றவன், ஏன் பிறப்பற்றவன்? அரேஷ் நம்பர் இந்த உடலுக்கு தான் அழிவே ஒழிய அந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அதனால பிறப்பற்றவன். ரிஷபல்தேவ் பிரபு. हरे कृष्ण प्रभु, धन्यवाद प्रणाम प्रभु. நம்ம ஆத்மா பிரபு மமேவ வம்ச ஜீவலோகே ஜீவபூதஸ். சரி, அப்போ ஏன் ஆத்மாவுக்கு ஜீவராசி பிறப்பற்றவன்? பிரபு பகவான் பிறப்பற்றவர் பிரபு. நம்ம அதனால பிரபு. எஸ், முதல் கிருஷ்ணர் பிறப்பற்றவர். கிருஷ்ணா பிறப்பற்றவர், நாமளும் பிறப்பற்றோம். கிருஷ்ணா பிறப்பற்றவராக நானும் பிறப்பற்றோம். அதனாலதான் இப்போ கிருஷ்ண பலதேவ சொன்ன மாதிரி மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, என்னுடைய அம்சம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? உயிர்வாழிகள் அனைவரும் என்னுடைய அம்சம். மமே வாம்சம் ஜீவலோகம் ஜீவபூத சனாதனம். சனாதனம்னா மாற்றம் இல்லாதது, நித்தியமானது. சனாதனம் என்றால் மாற்றம் இல்லாதது, நித்தியமானது, அழிவற்றது, நிரந்தரமானது. சரி, அப்போ இந்த அஜாங்கிற வேர்டு, அஜானா பிறப்பற்றது. எங்க கிருஷ்ணா பிறப்பற்றவர் சொல்லியிருக்கு இந்த அஜாங்கிற வார்த்தை? அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாமிஸ்ரோபிஷன் பிரகிருதி அதிஷ்டாப்த சம்பவாமி ஆத்மமாய. 4.6 பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்துல கிருஷ்ணா நான் பிறப்பற்றவனாயிருந்தும், அஜோபிஷன் அவ்யய ஆத்மா, நான் அழிவற்றவனாயிருந்தும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நான் பிறப்பற்றவனாயிருந்தும், நான் அழிவற்றவனாயிருந்தும், அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபிஷன், நான் உயிர்வாளிகளின் மத்தியில தோன்றுகிறேன். கிருஷ்ணா பிறப்பற்றவர், ஆனா பிறக்கிற மாதிரி இருக்கு. அவர் அழிவற்றவர், ஆனா மறைகிற மாதிரி இருக்கு. நான் ஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரம் பிரகிருதி அதிஷ்டாப்ய சாம்பவாமி ஆத்மமாயா. தன் சொந்த சரீரத்தோட கிருஷ்ணா தன் சொந்த சரீரத்தோட வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா, அவருடைய உடல், அவரது ஆன்மா எதுவும் மாற்றம் இல்லை. கிருஷ்ணாவுடைய நாமம், அவரது லீலைகள், அவரது பெயர், புகழ், உடல், ஆன்மா எல்லாம் ஆன்மீகமான. அது பிரிக்க முடியாது. கிருஷ்ணரையும் அவர் உடலையும் பிரிக்க முடியாது. புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆத்மேவம் அஜம். எஸ். சோ இங்க 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தான் பிறப்பற்றவர்னாரு. அடுத்து 10ஆம் அத்தியாயத்துல 12ஆம் ஸ்லோகத்துல அர்ஜுனனும் அதை உறுதிப்படுத்துறாரு. ஆமா, கிருஷ்ணர் பிறப்பற்றவர். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு. ஆதிதேவன் கிருஷ்ணா தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் ஆதிதேவன், ஆதிதேவன். சோ கிருஷ்ணா பிறப்பற்றவர், ஆனா பிறக்கிற மாதிரி இருக்கு. பிறப்பற்றவர் எப்படி பிறக்க முடியும்? பிறப்பற்றவர் பிறக்கிறாரு.
அழிவற்றவர் மறைஞ்சிடுறாரு. அப்போ இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இது குழப்பம். யாருக்கெல்லாம் குழப்பம்? பௌதிகவாதிங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, கிருஷ்ணரை சன்னடையாதவங்க, மனக்கற்பனையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் குழப்பம். அது எப்படி கடவுள் பிறப்பாரு? கடவுளுக்கு ஏது பிறப்பு? அவர் எப்படி பிறப்பாரு? அவர் தான் பிறப்பற்றவராச்சே. அஜா, அவர் தான் பிறப்பற்றவர் அஜா. அவர் எப்படி பிறக்கிறாரு? அப்புறம் அவர் இந்த உடலை விட்டு போறாரு. அப்ப கடவுள்னா எப்படி உடலை விட்டு போவாரு? அப்படின்னா இது உண்மையா? கிருஷ்ணர் உடலை விட்டாரா? ஜெகநாத் சுவாமி, துவாரகையில கிருஷ்ணர் உடலை விட்டாரா? கிருஷ்ணர் துவாரகையில உடலை விட்டாரா? அவர் மதுராவில பிறந்தார். கிருஷ்ணா மதுரையில் பிறந்தார். மதுராபுரி, மதுராபுரியில கிருஷ்ணர் பிறந்தார். துவாரகையிலிருந்து இந்த பிரபாஷ கஷேத்திரம், பிரபாஷ கஷேத்திரத்துல கிருஷ்ணா அந்த உடலை விட்டார். கிருஷ்ணா உடலை விட்ட இடம் இருக்கு, ஜராங்கிற வேற அம்பு போட்டு இந்த உடலை விட்டாலும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நீங்க சொல்றீங்க கடவுள் பெறப்பற்றவர், கடவுள் அழிவற்றவர். அப்போ ஒரு சாரருக்கு கடவுள் பெறப்பற்றவர், கடவுள் அழிவற்றவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் எங்க இருக்காரு? அவருக்கு பிறப்பு கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது. இந்த ஸ்லோகத்தை எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம். மாயாவாதிகள் தங்கள் வார்த்தை ஜாலத்தினால, மாயாவாதிகள் அருவாவாதிகள் தங்களது வார்த்தை ஜாலத்தினால என்ன சொல்லலாம்? கடவுள் பெறப்பற்றவர், அவர் அழிவற்றவர், அதனால அவருக்கு உருவம் கிடையாது, அதனால அவருக்கு உருவம் கிடையாது. அப்போ கடவுளுடைய, பகவானுடைய, கிருஷ்ணருடைய உருவமற்ற தன்மை, கிருஷ்ணருடைய உருவமற்ற தன்மையை வழிபடுறவங்க, ஆமா கடவுளுக்கு பிறப்பு கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது, ஏன்னா அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் நித்தியமானவர், அஜோபிஷன் அவையார். ஆனா அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி ஜாலம் பண்ண முடியாது. முதல் வரியில வார்த்தை ஜாலம் பண்ணிடலாம். பகவத்கீதைக்கு மாயாவாதிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியரும் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. மாயாவாதிகளும் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மாயாவாதிகள், அருவாவாதிகள், மனக்கற்பனையாளர்களும் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. தத்துவார்த்தம் பண்றவங்களும் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன எழுதலாம், என்ன சொல்லலாம்? அவங்க அஜோபிஷன் அவையாத்மா, கடவுள் பிரம்மம், பிரம்மம் நித்தியமானது. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு, கவனமா கேட்டதை புரியலன்னா கடைசியில கேள்விகள். சோ பிரம்மம் நித்தியமானது அப்படின்னா அது எப்படி பிறந்தது? அதான் பெறப்பட்டதாச்சே. பிரம்மம் நித்தியமானது, அது எப்படி பிறக்கும்? அது பெறப்பட்டது. பிரம்மம் அழிவற்றது, அது எப்படி இறக்கும்? அப்ப பிரம்மம் பெறப்பட்டது, பிரம்மம் அழிவற்றது. அதனால கடவுள் பெறப்பட்டவர், அழிவற்றவர். இது அருவவாதிகள், மாயாவாதிகள் சொல்ற. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அஜோபிஷன் அவையார் பூதானாம் ஈசோபிஷன். அந்த பிரம்மம் உயிர்வாளிகள் மத்தியிலே தோன்றுது. எப்படி? நம்மள மாதிரி ஒரு உடல் எடுத்துக்குது, நம்மள மாதிரி உடல் எடுத்துன்றது. அப்புறம் என்னாச்சு? அந்த உடலை விட்டுச்சு, திருப்பி அது பிரம்மம் ஆயிடுச்சு. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல இருந்து வந்தது, திரும்ப எல்லாம் பிரம்மம் ஆயிடுச்சு. அதனாலதான் அகம் பிரம்மாஸ்மி, நானும் வந்த பிரம்மம். அது அஜா, நானும் அஜா. சரி, அப்ப பகவத்கீதையில இங்க கிருஷ்ணா அஜாங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன். சோ இங்க 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தான் பெறப்பட்டவர்கிறார். அதுக்கப்புறம் 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் பெறப்பட்டவர் சொல்றாரு. அப்புறம் வேற எங்கெல்லாம் கிருஷ்ணா தான் பெறப்பட்டவர் சொல்றாரு பகவத்கீதையில? யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எந்தெந்த அத்தியாயத்துல கிருஷ்ணா தான் பெறப்பட்டவர் சொல்றாரு? மாட்டிக்கிட்டீங்களா? அது என்னது? அஜோ நித்தியங்கிறது யாரை குறிக்குது? அஜோ நித்திய சாஸ்வதயம் புராணம் நாகநேதே அந்நியமான செய்தி யாரு குறிக்குது? அந்த இடத்துல 2ஆம் அத்தியாயத்துல ஆத்மாவை குறிக்குது. ஆத்மாவை குறிக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ஆத்மா பத்தி 2வது பேசுவோம், கிருஷ்ணா பத்தி பேசுவோம். இது நஜாயதே நாம் அறியாதே, அது ஆத்மா பிறக்கிறதுல இருக்கிறது இல்லை. இது ஆத்மா டாபிக் நம்ம போல. இப்போ ஆத்மாவை பற்றி, ஜீவராசி, ஜீவாத்மா பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் பகவானை பத்தி புரிஞ்சுட்டாதான் அடுத்து ஜீவராசிகிட்ட வரணும். பகவானை நம்ம புரிஞ்சுட்டாதான் ஜீவராசிட்ட வரும். சரி, இப்ப என்ன கிருஷ்ணா என்ன சொல்றாரு? முதல்ல இங்க இருக்கிற கடவுள் யாருன்னே தெரியல, அவரை பற்றிய
தத்துவம் தெரியல. அப்புறம் இங்க தன்னை உணர்றது, கடவுளே உணர முடியாம, தன்னையை உணர முடியாம அறியாமல் இருக்க மாயாள். புரிஞ்சுதா? அப்போ கிருஷ்ணா எங்கெல்லாம் சொல்றாரு? 4ஆம் அத்தியாயத்துல நான் பெறப்பட்டவன். 4ஆம் அத்தியாயம், அதே கிருஷ்ணா 4ஆம் அத்தியாயத்துல நான் பெறப்பட்டவன் சொல்றாரு. அப்புறம் 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் பெறப்பட்டவன் சொல்றாரு. அஜோ ஆதிதேவம் அஜம் விபு, ஆதிதேவம் அஜம் விபு. அதே 10ஆம் அத்தியாயத்துல 3ஆம் ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, யோமா மஜமனாதிச்ச வேதி லோக மகேஸ்வர். யார் என்னை பெறப்பட்டவனாக, யோமா அஜமனாதிச்ச ஆதி அந்த மற்றவனாக, யோமா மஜமனாதிச்ச வேத்தி லோக மகேஸ்வரம், யோமா மஜமனாதிச்ச வேத்தி லோக மகேஷ் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாவை விமுச்சதே பிரமுச்சதே. அடுத்தது 7ஆம் அத்தியாயம் 25ஆம் ஸ்லோகம். நாகம் பிரகாசன்ய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபி ஜானாதி லோகோமா அஜம் அவ்யயம். அஜா, ஜா அப்படின்னா பிறக்கிறது, அஜானா பிறப்பது. அப்ப வனஜா, பெண் குழந்தைகளுக்கு வனஜான்னு பேர் வைக்கிறாங்க. யாரு வனஜா? பக்கத்து வீட்டுல யாரா அம்மா இருந்தா சொல்லிடாதீங்க. வனஜானா காட்டுல வனத்துல பிறந்தவங்க, வனதேவதை. யாரு இப்ப வனஜா? பார்வதி தேவி. கிரிஜா, கிரிஜா ஜானா பிறப்பு, கிரிஜா பர்வதத்துக்கு மகளா பிறந்த, அதுவும் பார்வதி. இமவானுக்கு மகளா, இமவானுக்கு மகளா பிறந்ததுனால பார்வதிக்கு கிரிஜா. இமவானுக்கு மகளா பிறந்ததுனால பார்வதிக்கு வனஜா. அப்ப பத்மஜா யாரு? பத்மஜா தாமரையில பிறந்தவன், சரஸ்வதி பத்மஜா. நந்துஜா, சிந்துஜா, இந்த மாதிரி நிறைய பேர் வைப்பாங்க குழந்தைகள். நந்துஜா, சிந்துஜா, பத்மஜா, வனஜா, கிரிஜா. ராஜா, ராஜா ராஷ்டிரியத்தை ஆள்றதுனா ராஜா. பிரஜா, பிரஜானா பிரஜைகள், பூமியில் ஜனிச்ச மக்கள் பிரஜைகள். அந்த மக்களை ஆள்வோம் ராஜா. ராஜா, பிரஜா, கிரிஜா, வனஜா, பத்மஜா, ஆத்மஜா, நிறைய. சோ இங்க பகவத்கீதையில கிருஷ்ணா அடுத்தடுத்து சொல்ற, நான் பெறப்பட்டவன். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோமா அஜம் அவ்யயம். நான் பெறப்பட்டவன், நான் அழிவற்றவன். சரி, அடுத்தது யோமா மஜமனாதிச்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேசு சர்வபாவை பிரமுச்சதே. யாரொருத்தர் என்னை பெறப்பட்டவனாக, அஜம் அனாதி ஆதி எந்த மற்றவனாக, வேத்தி லோக மகேஸ்வரம் அனைத்தையும் பரிபாலிப்பவராக உணர்றாங்களோ, புரிஞ்சுக்கிறாங்களோ, சந்தேகம் இல்ல, அவங்க எல்லா பாவத்தையும் விடுபடுவாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாம் மாயாவாதி விளக்கம். மாயாவாதி என்ன சொல்றாங்க? ஆமா பாத்தீங்களா, கிருஷ்ணரே சொல்றார் நான் பெறப்பட்டவன், நான் அழிவற்றவன் அப்படின்னு. மாயாவதி பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. மாயாவாத விளக்கம், மாயாவாத விளக்கம் படிச்சா என்ன ஆயிரும்? சைத்தன்யா சொல்றாரு, மாயாவாதி பாய் சிசு நிலை போய் சர்வநாஸ், எல்லாம் சர்வநாசம். இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற பக்தி போயிடும். மாயாவாதியோட விளக்கம் படிச்சோம்னா, மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதி கிருஷ்ணாவுடைய அபராதி. யாரெல்லாம் கிருஷ்ணாவுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளையோ அவங்க மாயாவாதி, நாத்திகன். கிருஷ்ணாவுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க மாயாவாதி, கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க நாத்திகவாதி. பௌதிகவாதி, நாத்திகவாதி, மாயாவாதி, ஆன்மீகவாதி. எவ்வளவு வாதி? பௌதிகவாதி என்ன பண்ணுவாங்க? பௌதிகமேதான் குறிக்கோள். விழுமின் எழுமின் கருதிய கருமும் கை கொடுப்பறை உழைச்சு அப்படி செத்து கழுத மாதிரி உழைக்கும். சபீர் பரா உஷ்டக்கரை பசு பாதவத 4 விலகு சொல்லு. சபீர் பரா கழுத, ஒட்டகம், நாய், பன்றி. இந்த பௌதிகவாதியோட வேலை இதுதான். கழுத மாதிரி உழைக்கணும்,
ஒட்டகம் மாதிரி புலன்பு அனுபவிக்கணும், பன்றி மாதிரி சாப்பிடணும், வேற என்னது, நாய். சோ இப்படி இந்த பௌதிகவாதி இருக்காங்க இல்லையா, அவங்க நேரமே இருக்காது. கிருஷ்ணரை பத்தி கேட்க நேரம் இல்ல, கிருஷ்ணரை பத்தி பேச நேரம் இல்ல, கோயிலுக்கு வர நேரம் இல்ல, எதுக்குமே நேரம் இல்ல. ஆனா புலன்பத்துக்கு மட்டும் நேரம் உண்டு. இவ பார்த்தா கடைசியில புலன்பத்துக்கும் நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க. நல்லா சம்பாரிச்சு புலன்பும் அனுபவிக்க முடியல. பிப்பலே சேவினு பிப்பலே சேவினு கிருபான துரஜன சபல சுபலாகி. யாரோ ஒரு முதலாளி புலன்பு அனுபவிக்கிறதுக்கு இவன் நாயா பேயா உழைச்சு இவனும் புலன்பு அனுபவிக்க முடியாது. அந்த முதலாளியா புலன்பு அனுபவிக்கிற அவராலே அனுபவிக்க முடியாது. திருப்தி இல்லை, அதிருப்தியா. கோடிக்கணக்கா பணம் இருந்தாலும் அதிருப்தி, நிம்மதி இல்லை. சோ அதனால இது பௌதிகவாதி. அடுத்தது நாத்திகவாதி. நாத்திகவாதின்னு நினைக்கிறாரு கடவுளே கிடையாது, கடவுள் இல்ல, கடவுள் இல்ல, கடவுள் இல்லை, நாத்திகவாதி. தென் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதியில நிறைய கேட்டகரி. அதுல ஒரு மாயாவாதி, அருவாவாதி, மாயாவாதி, சூன்யவாதி. அருவாவாதி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றான். அருவாவாதியாவது கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றான். மாயாவாதி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்ல, கடவுளுக்கு உருவம் வந்தா அது பௌதிகம்னு சொல்றான். அருவாவாதிக்கும் மாயாவாதிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அருவாவாதிக்கு மாயாவாதி பிரம்மவாதி. அருவாவாதி பிரம்மவாதி ஒரேதான். பிரம்மத்தை உணரணும், கடவுள் ரூபம் இல்ல, அந்த பிரம்மத்தை உணரணும். ஆனா மாயாவாதி என்ன பண்றாங்க, பிரம்மத்தை உணர்வு முயற்சி பண்றது மட்டும் இல்லாம கடவுளுடைய உருவத்தை பௌதிகமானது. அந்த பெறப்பட்டதா, அந்த பிரம்மம் பெறப்பட்டதா, நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிச்சா அப்புறம் திரும்ப அந்த உடலை விட்டு பிரம்மம் ஆயிடுச்சு. இது மாயாவாதி. அப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே குழப்பம்தான். இவங்களுக்கு யாருக்குமே ஒரு தெளிவான தெளிவில்லை. கடவுளை பற்றிய, இறைவனை பற்றி ஒரு தெளிவான மனோநிலை இல்லை. இவங்க மனம் எப்பவுமே குழப்பத்திலேயே இருக்கு. ஏன்னா இவங்க சரியான இடத்துல இருந்து கேட்கல, சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் இங்க கிருஷ்ணா பிறப்பற்றவர், அவர் அழிவற்றவர். அப்ப பிறப்பற்றவர் எப்படி பிறக்கிறார்? அடுத்த கேள்வி கேட்கலாம். மாயாவாதிங்க, அருவாவாதிங்க, இல்ல நாத்திகர்கள், ஓ உங்க கடவுள் தான் எங்கும் வியாபிச்சிருக்காருன்னு அவர் எப்படி பிறப்பெடுக்கிறாரு? கடவுள் எப்படி பிறக்கலாம்? கடவுளுக்கு ஏது பிறப்பு? மனுஷனுக்கு தான் பிறப்பு இறப்பு, கடவுளுக்கு ஏது பிறப்பு இறப்பு அப்படின்னு ஒரு நாத்திகர் கேட்கலாம். ஒரு நாத்திகர் சவால் விடலாம், உங்க கடவுள் ஏன் பிறக்கிறாரு இறக்குறாரு? கடவுள் எப்படி பிறப்பாரு? அதே மாதிரி ஒரு மாயாவாதி சவால் விடலாம், கடவுள் பிறக்கிறாரு இறக்குறாரு, ஏன் நீங்க உருவ வழிபாடு செய்றீங்க? அந்த உருவம் பௌதிகமானது தானே அப்படின்னு மாயாவாதி சொல்லலாம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க பதில் தெரியும் கைதி. சூரியன் தோன்றி மறைவது போல பகவான் தோன்றி மறைகிறார். சரி, அப்புறம் ஏன் பிறப்பற்றவர் பிறக்கிறார்? ஏன் அழிவற்றவர் அழிகிறார்? ரோகிணி மாதாஜி. பகவான் ஸ்வராத்து பிரபு, பூர்ணமான சுதந்திரம் உடையவங்க. அவங்க அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் பிரபு. இப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னா அடுத்தது ஆத்மாவுக்கு வரும். இப்ப இவ்வளவு நேரம் பரமாத்மா பற்றி பேசிட்டு இருந்தோம், கிருஷ்ணா பற்றி பேசிட்டு இருந்தோம். அவர் நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர், நிரந்தரமானவர். அவர் உடல் ஆன்மா வேறு கிடையாது. அவர் அஜா, பிறப்பற்றவர். அப்போ இது கிருஷ்ணா. கிருஷ்ணா பிறப்பற்றவர், நித்தியமான, அழிவற்றவர். அப்போ ஏன் பிறக்கிறார்? பிறப்பற்றவர் ஏன் பிறக்கிறார், ஏன் மறைகிறார்? அதற்கான பதில் வேணும்னா அடுத்து ஆத்மா கிட்ட வரும். இப்போ கிருஷ்ண பல்தேவ் பிரபு சொன்ன மாதிரி ஆத்மா கிருஷ்ணாவுடைய சிறியாம்சம். மமேவாம்சம் ஜீவலோகே யோகூதஸ்நாதனா. ஆத்மா நிச்சயமானது. சோ பொருளுரையில பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? ஜீவராசி பிறப்பற்றவுடன் நித்தியமானவும் ஆவான். பகவத்கீதை 2:30 உறுதி செய்யப்பட்டுள்ளது. பௌதிக பொருட்களை கொண்ட உடல் அழிந்தாலும் ஜீவராசி அழிவதே இல்லை.
ஜீவராசி ஜட இருப்பில் உள்ளவரை அவனால் ஏற்றப்பட்ட செயலுக்குரிய பயன்கள் அவரது அடுத்த பிறவியிலோ அல்லது இப்பிறவிலோ கூட வழங்கப்படுகின்றன. அப்போ இந்த ஜீவராசி ஆன்மாக்கள் எல்லாமே நித்தியமானவங்க. ஆத்மா பிறப்பற்றது, அழிவற்றது. இந்த உடலை என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த உடலை கூறு கூறா வெட்டலாம். இந்த உடலை பீஸ் பீஸா வெட்டலாம். நெருப்புல போட்டு எரிக்கலாம், நீர்ல போட்டு நினைக்கலாம், காற்றுல உலர்த்தலாம். ஆனா இந்த உடல் இருக்கும் ஆன்மாவை நீரால் எரிக்க முடியாது, நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உணர்த்த முடியாது. நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா. நான் ஜாயதே நாம் ரியதே, நான் ஜாயதே நான் ஜெயாதே, பிறக்கிறது கிடையாது. நாம் ரியதே, இறக்குறதும் கிடையாது. அப்போ லாஜிக் என்னது? பகவானால படைக்கப்பட்ட ஜீவாத்மாவுக்கு பகவான் இருந்து வந்த பகவானுடைய சிறிய அம்சமான ஜீவாத்மாவுக்கே பிறப்பு இறப்பு இல்லைன்னா கிருஷ்ணருக்கு எப்படி பிறப்பு இறப்பு? ஜீவாத்மா பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்த ஜீவாத்மா என்னுடைய சிறிய அம்சம்ங்கிறாரு. இந்த சிறிய அம்சமான ஜீவாத்மாவுக்கே பிறப்பு இறப்பு இல்லைங்கும் போது இந்த சிறிய அம்சத்துடைய மொத்த அம்சமும் பகவான். அவர் பரமாத்மா அல்லது விபு ஆத்மா, நாம ஜீவாத்மா அல்லது அணு ஆத்மா. இந்த அணு ஆத்மாவுக்கே பிறப்பு இறப்பு இல்லைன்னா பரமாத்மாவுக்கு ஏது பிறப்பு இறப்பு? நான் ஜாயதே நாம் ரியதே கதாச்சி. எந்த காலத்திலும் கதாச்சி, கதாச்சிங்கிற வார்த்தை எந்த காலத்திலும். நான் ஜாயதே நாம் ரியதேவா கதாச்சி நாயம் முத்வா பவிதாவாதம் போயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நான் ஹன்யதே ஹன்யமானின ஷரீரே. அஜோ பிறப்பற்றது, நித்தியோ நித்தியமானது, சாஸ்வதோயம் நிலையானது, புராணம் புராணம் பழமையானது. அஜோ நிச்சய சாஸ்வதோயம் புராணம். நான் ஹன்யதே கிடையாது, ஹன்யமானின சரீரே. இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழியிறது. அப்போ ஆத்மாவுக்கு இவ்வளவு சிறப்புன்னா அப்போ பகவானுக்கு எவ்வளவு சிறப்பு? அதனால ஆத்மா நித்தியமானவன், பிறப்பற்றவன், அழிவற்றவன். அப்போ ஒரு டேபிள் காலம் போட்டோம்னா ஒரு பக்கம் பரமாத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. பரமாத்மா பிறப்பற்றது, ஜீவாத்மா பிறப்பற்றது. பரமாத்மா கிருஷ்ணர் அழிவற்றவர், ஜீவாத்மா அழிவற்றவர். கிருஷ்ணர் நித்தியமானவர், ஜீவாத்மா நித்தியமானவர். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், ஜீவாத்மா ஆன்மீகமானவர். பகவான் என்னென்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் ஜீவாத்மாட்டே இருக்கு. ஆனா வித்தியாசம் எங்க ஆகுது? கிருஷ்ணர் பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. கிருஷ்ணர் ஒத்துருதான் பரமாத்மா. வேற யாருமே 33 கோடி தேவி தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், மனிதர்கள், எந்த ஜீவராசியும் கிருஷ்ணா, எந்த ஜீவராசியும் கிருஷ்ணருக்கு சமமாக முடியும். ஈவன் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவானுக்கு பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவானுக்கு சமமாக முடியும். அதனால கிருஷ்ணர் ஒத்துருதான் பரமாத்மா, மற்றவங்க எல்லா ஜீவாத்மா. எகாலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆராசவாபிருத்தியா. எகாலே ஈஸ்வரா ஒத்துருதான் ஈஸ்வரன், கட்டுப்படுத்துறவர். எல்லாரையும் பரமேஸ்வரன் ஈஸ்வரா, பரம கிருஷ்ண பரமேஸ்வரன். ஆராசப மத்தவங்க எல்லாம் அவருடைய சேவகர். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோகி ததாதிகாமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நாமும் நித்தியமானவர். சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர்னா ஒண்ணு ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர், நாம் எல்லாரும். கிருஷ்ணா நித்தியமானவர், நாம் எல்லாரும் நித்தியமானவங்க. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நம்ம எல்லாரும் ஆன்மீகமானவங்க. ஆனா என்ன வித்தியாசத்துல? ஏகோ பகுனாம் யோகி ததாதிகாமான். அவர் ஒருவர் நம் எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறார். அந்த ஒருவர் நம் எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார். அப்படின்னா கிருஷ்ணா சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவர். ஆனா என்ன பிரச்சனைங்க? நான் என் சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிடுறது இல்ல. கிருஷ்ணா என் சுதந்திரத்தை தலையிடாதனால நான் என்ன பண்றேன்? என் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம். அப்படி என் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது நான் இங்க வந்து. அப்ப கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை எதுக்கு படிச்சாரு? ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. பிரபுபாதா திரும்ப திரும்ப சொல்றாரு. பாகவதத்துல நிறைய இடத்துல, பகவத்கீதையிலும் சரி,
இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. கிருஷ்ணருடைய திட்டம் என்னன்னா, இந்த ஜீவாத்மாக்களாக நம்ம திரும்பி கிருஷ்ணாட்ட வரும், திரும்பியும் கிருஷ்ணாட்ட போகணும். அதுக்கு வேண்டிதான் பிறப்பற்றவர் பிறப்பெடுக்கின்றார். கிருஷ்ணா பிறப்பற்றவர், ஆத்மா பெறப்பட்டது. ஆனா ஆத்மா கிருஷ்ணா வேண்டாம் உதறி தள்ளிட்டு வரும்போது ஆத்மாவுக்கு ஒரு உடம்பு கிடைக்கும், அந்த உடல் பிறக்குது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் விபரம் சரா ததா தேகாந்தரம் பிராப்தி தீரத்தது. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு உடம்பு. அதனால இங்க என்ன சொல்லியிருக்கு, ரொம்ப அளவு தனிப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பிறப்பற்றவன் என்பதால் பௌதிக மூலப்பொருட்களை கொண்ட உடலின் அழிவுக்கு பிறகும் உடலில் உள்ள காற்றை போல ஜீவராசி அப்படியே இருக்கிறார். வாசாம் சிட்டினானி யதாவிகாய நவானி கர்ணானி நரோபராணி ததா சரீராணி அஞ்ஞானி நவானி. காற்று வாசனையை சுமந்து போறது போல ஜீவாத்மா தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு ஓர் உடல் இன்னொரு உடல். இப்ப நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோம், நான் ஒரு உடல், இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 உடல். நான் எல்லாரும் இங்க இருக்கிற ஜீவாத்மால உடல் எடுத்துருக்கோம். இந்த உடல்ல பல்வேறு செயல்கள் பண்றோம். இந்த உடலை விடும்போது நம்ம என்ன செயல், என்ன நம்ம நம்ம மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ, நம்ம என்ன செயல்கள் பண்ணிருக்கோமோ, எந்த நினைவோடு இந்த உடலை விடுறோமோ அந்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு வேற சரீரம். அது எப்படி போகுது? காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி. அப்போ ஒரு 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 100 அடி 200 அடி இருக்கும். நான் அப்படி நடந்து போனா ரோஜா ஸ்மெல், ரோஜாவுடைய மனம் வருது. ஆனா நான் பார்க்கவே இல்லை, எங்கேயோ ரோஜா மனம் வருது. எப்படி தெரிஞ்சது? அந்த வாசனை, வாசனா. அதே மாதிரிதான் ஆத்மா வாசனை எடுத்துட்டு போகுது. எப்படி வாசனை எடுத்துட்டு போகுது ஆத்மா? நம்ம இந்த உடல் விட்டு எப்படி வாசனா கேரி பண்ணிட்டு போறோம்? அப்ப என்னது அது? சூட்சம சரீரம். 2 சரீரம், ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். இந்த சரீரம் ஸ்தூல சரீரம், பூமி ராப்போ அனலோ வாயு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த உடலை விட்டுறோம். சூட்சம சரீரம் மனம் புத்தி அகங்காரம், அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த சரீரம் சூக்ஷமம். அதான் சூக்ஷமம்னா கண்ணுக்கு தெரியாது. அந்த உடல்ல ஆன்மா அப்படியே தன் எண்ணங்கள் எல்லாம் வாசனை எல்லாம் கேரி பண்ணிட்டு போய் அடுத்த உடல். எனக்கு நிறைய பக்தர் வந்து கேள்வி கேட்பாங்க, கிளாஸ்ல வந்து நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. பிரபு, நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், பகவத்கீதா பாகம் எல்லாம் படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து மனசு அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வந்துட்டே இருக்கு, கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, அது போகவே மாட்டேங்குது. நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப என்ன என்ன அர்த்தம்? நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு நீங்க எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க? நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சுன்னு தெரியாது. நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருப்போம், ஆனா எதுவும் வேண்டாத எண்ணங்கள்லாம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அது அந்த வாசனா படிஞ்சிருக்கு இந்த மனதுல. நம்ம மனசு இருக்கு இல்லையா, பல ஜென்மங்களா புலன்ப பின்னாடி போடி 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 அதெல்லாம் லேயர் லேயரா அப்படி அடுக்கடுக்கா மனசுல படிஞ்சிருக்கு. அது தட்டி எடுக்கணும், தூசி போற தூசி தட்டி எடுக்கும்போது அப்படியே மேல வரும். அப்புறம் அது கிளீன் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் சாண்டிங் பண்ணும்போது, ஐயோ எனக்கு சாண்ட் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி என்ன வருது, நான் ஏன் பக்தர் சங்கத்துல போன எப்படி எண்ணம், அப்ப என்னாச்சு, என் மனசுல அழுக்குகள் படிஞ்சிருக்கு. அப்போ ஜபம் பண்ணும்போது வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்காக இந்த முறை தவறுன்னு அர்த்தம் இல்லை. இந்த முறை அப்ப சாண்டிங் வேலை செய்யலையா அர்த்தம் இல்லை, வேலை செய்யுது. அது வேலை செய்யும் போதுதான் அந்த எண்ணங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒன்னொன்னா கழிச்சு வெளியே போடும், அது அப்படியே கிள்ளி எறியும். அப்போ அந்த இடம் சுத்த ஆரம்பிக்கும். அப்போ நான் வந்து என்னோட சாண்டிங்க கவனமா பண்ணேன். அதான் 10வது குற்றம், பகவான் புனித நாமத்தை கவனக்குறைவா வச்சிருப்பது குற்றம். கவனமா செய்யும், அப்பதான் அந்த வைப்ரேஷன், இந்த நாம ஜபம் போய் அந்த வாசனால ரிமூவ் பண்ணும், கிளீன் பண்ணும், எரேஸ் பண்ணும், அழிக்கணும். அப்ப என்னாச்சு, சூட்சம சரீரம் மூலமா ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு போறோம். இது நமக்கு ஜீவாத்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஜட உடல் பௌதிகம், இந்த ஜட உடல் பௌதிகம், ஜீவாத்மா மூணு குணத்துல செயல்படுறாரு. ஜீவராசியும் ஜட அல்லது ஆன்மீக செயல்கள். ஒரு ஜீவராசியுடைய பௌதிக செயலோ அல்லது ஆன்மீக செயலோ அதுக்கு ஏற்றவாறு பலனளிப்பவர் கிருஷ்ணரே ஆவார், பகவானே. ஒருத்தருடைய செயல் மெனுக்கு தகுந்தாற் போல பலன். சிலர் புண்ணிய கர்மா செய்யறாங்க, அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க.
சிலர் பாவ கர்மா செய்யறாங்க, அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க. பக்தி தொண்டு செய்யறவங்க அதற்கான பலன் அனுபவிப்பாங்க. அதான் பௌதிக செயலும் அல்லது ஆன்மீக செயலும். பௌதிக செயல் பண்றவங்க அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க, ஆன்மீக செயல் பண்றவங்க அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க. இந்த பலனை கொடுக்கிறவர் யாரு? கிருஷ்ணர் தான். ஆனா கிருஷ்ணா பலனை கொடுக்கிறாரே தவிர எந்த ஜீவராசியுடைய பாவ புண்ணியத்தையும் கிருஷ்ணா இருக்கிறது இல்ல. பகவத்கீதை சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? யாருடைய பாவ புண்ணியத்துக்கு பரமாத்மா பொறுப்பு இல்ல, அவரு அது காரணம். அப்ப யார் காரணம்? அதுக்கு நான் செய்யற பாவ புண்ணியங்களுக்கு யார் காரணம்? கிருஷ்ணர் காரணம் இல்ல. கிருஷ்ணரை நம்ம கிளைம் பண்ணவே முடியாது, கிருஷ்ணரை குற்றம் சொல்லவே முடியாது. நாம தான் கிருஷ்ணர் வேணாட்டு வந்து, கிருஷ்ணரே வேணாட்டு வந்துட்டு எப்படி நீங்க கிருஷ்ணரை கிளைம் பண்ணுவீங்க? எனக்கே எப்படி ஆகுது? நிறைய பேர் எனக்கே எப்படி ஆகுது, நான் தான் நல்லா பக்தி பண்றேனே, நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன், நாம ஜபிக்கிறேன், அப்பயே எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஒரு சில பக்தர்கள் இப்படி கேட்பாங்க. ஒரு சில புண்ணிய காரியங்களை செய்யறவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, ஆனா கஷ்டம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்ல மனுஷங்க. சரி, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல தான் பிரச்சனை, யாராவது எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே. சரி, இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? வந்து நான் ரொம்ப நல்லவங்க, யாருக்குமே எந்த கெடுதலையும் பண்ணல, எந்த பாவம் செய்யல, ஆனா கஷ்டம் மேல கஷ்டம் அனுபவிக்கிறார். ஏன்டா கடவுள் இப்படி சோதிக்கிறார்? அப்ப கிருஷ்ணர் மேல பழி கடவுள் கிளைம், கிருஷ்ணாவை கிளைம். கிருஷ்ணா, ஓ பகவானே, ஆண்டவரே, இறைவனே, என்னையே சோதிக்கிறீங்க, நான் தான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் கஷ்டம் வருது. ஒரு புண்ணியம் செஞ்ச ஆத்மாவுக்கு ஏன் கஷ்டம் வருது? ஒரு பக்தனுக்கு ஏன் கஷ்டம் வருது? ஒரு பௌதிக, இந்த உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் வருது, எல்லாருக்கும் துன்பம் வருது. தஸ்யேவகேதோ பிரஜதேவ கோபிதோ நலப்பேதைய பிரமதாமுபரியத தல்லப்பதைய துக்கவத் அந்நியத சுகம் காலேன சர்வத்திர கபீர நம்பசா. நாரத முனிவர் என்ன சொல்றாரு? ரொம்ப அடிக்கடி ஸ்லோகம் கோட் பண்ணும். நாரத முனிவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, வருது ஏத்துக்கிறாங்க இல்லையா? எல்லோரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, வருது சந்தோஷம் ஏத்துக்கிறாங்க. ஆனா யாருமே துக்கத்தை விரும்புறது இல்ல, அதுவும் வரும் ஏத்துக்கிட்டு தான். துக்கத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனா அதுவும் வரும். அது பக்தரா இருந்தாலும் சரி, பௌதிகவாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி. ஏன் துக்கம் வருது? என்னது துக்காலயம். துக்காலயத்துல உட்காந்துட்டு ஏன் துக்கம் வருதுன்னு கேட்டா, அப்போ நாரத முனி என்ன சொல்றாரு? நீங்க எப்படி சந்தோஷம் வந்தா ஏத்துக்கிறீங்களோ அதே மாதிரி துக்கம் வரும், ஏத்துக்கிட்டு தான். சரி, அப்போ ஏன் ஒரு பௌதிகவாதிக்கு கஷ்டம் வருது, நாத்திகன் பௌதிகவாதி அவங்களுக்கும் துன்பம் வருது, அப்புறம் புண்ணிய ஆத்மா நல்லது செஞ்சு அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அப்புறம் பக்தர்களும் சில நேரம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? பதில் தெரிஞ்சும் கைத்து. என்ன வித்தியாசம்? ஏன்? பௌதிகவாதிக்கு தன் கர்ம வினைனால வருது, கரெக்ட். சரி, அப்புறம் இல்ல, சரி, அது இருக்கட்டும். கிருஷ்ணபல்தேவ் பக்தி கிளாஸ் சொல்லிட்டு இருந்தோம். கிருஷ்ணபல்தேவ் துக்காலயம் அசாஸ்து பிரபு. இந்த இடம் துக்கம் நிறைந்த இடம், இங்க வந்தா அதை அனுபவிச்சு. ஓகே, துக்காலயம்னால எல்லாருக்கும் வரும். ஏன் பக்தர்களுக்கு கஷ்டம் வரும்? ஏன் துன்பம் வரும் பக்தர்? அன்னைக்கு பக்தி கிளாஸ் சோதிக்கிறார் நமக்கு, நம்மள அடுத்த ப்ரோக்ரஸ் போறதுக்கு நம்ம பக்தியில பகவான் ஒரு வாய்ப்பு. சோ பக்தருக்கு கஷ்டம் வர்றது யார்? ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமம் செயல் ஜபம் பண்ணக்கூடிய பக்தனுக்கு துன்பம் வருதுன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணா அந்த பக்தரை பக்தியில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. அந்த பக்தர் வெகு சீக்கிரமா பக்தியில பக்குவம் ஆகிறதுக்கும் அவருக்கு அனுபவத்தை கொடுக்கிறாரு, அவரை பக்குவப்படுத்துறாரு, அவர் கிருஷ்ண பிரேமையை நோக்கி அவரை வேகமா முன்னேற செய்யறாரு. அதனால பக்தனுக்கு கஷ்டம் வர்றது கர்ம வினையால் அல்ல. இந்த சமீபத்துல நாங்க பேசிட்டு இருந்தோம், நானும் என்னோட பிரபு பேசிட்டு. இது எதனால பக்தருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, பக்தருக்கு கஷ்டம் வருது கர்ம வினையினால் அல்ல.
அது கிருஷ்ணாவுடைய கருணையால கிருஷ்ணா அந்த பக்தரை வெகு சீக்கிரமா பக்தியில முன்னேற்றம் அடைய வைப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ண பிரேமத்தை நோக்கி அவரை வேகமா முன்னேற்ற வைப்பாரு. அதனால பக்தன் என்னைக்குமே வீண் போக மாட்டாரு. கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணா அந்த பக்தருக்கு அடுத்த கட்டத்துல அவர் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துற. அதனால அது கர்ம வினையினால் அல்ல. ஆனா புண்ணியம் செஞ்ச ஆத்மாவுக்கு கர்ம வினை உண்டு. ஏன்னா கர்ம வினை தீரலையே. புண்ணியம் செஞ்ச எப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாரோ, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டவங்களுக்கு கர்ம வினை கிடையாது. படிப்படியா கிருஷ்ணா படிப்படியா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஒவ்வொருத்தரையா லெட் பண்ண வேண்டியது போல இருக்கு. படிப்படியா ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறவங்க படிப்படியா கிருஷ்ணா அந்த கர்ம வினையெல்லாம் போக்கிடுவார். கர்ம வினை எல்லாம் பண்ணிடுவார். ஏன்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண ஆரம்பிச்சோடனே அவன் கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில. இப்போ ஒருத்தர் நம்ம தொடர்ந்து கூப்பிட்டே இருக்கோம்னா அவங்க கவனம் நம்ம பக்கம் வரும். அவர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ணா கூப்பிட்டே இருக்கோம். பிரபு இங்க பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்க, கவனிச்சுதான் இருக்க, சொல்லுங்க. அப்ப என்னாச்சு, நாம அவர்கிட்ட பேசும்போது அவர் கவனம் நம்ம பக்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நான் கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் கிருஷ்ணரை நினைக்கிறனோ இல்லையோ, நம்ம கிருஷ்ணரை பக்குவமா நினைக்கிறோமோ இல்லையோ, கிருஷ்ணாவுடைய கவனம் நம்ம பக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பக்தர் எப்படி கர்ம வினை தீண்ட விட்டுருவார் பகவான்? யோசிச்சு பாருங்க. நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றேன், ஆனா நான் ஒழுங்கா கிருஷ்ணரை நினைக்கணும் தியானம் பண்றோம் இல்லையோ, அது ரெண்டாவது. ஆனா நான் கிருஷ்ணோட நாமத்தை சொல்றேன். அப்ப கிருஷ்ணர் எப்படி எடுத்துக்கிறாரு? இதோ ஒரு பக்தர், ஒரு ஜீவாத்மா ஒரு பக்தரை நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இம்மிடியா டைரக்டா கிருஷ்ணாவுடைய மேற்பார்வை, கிருஷ்ணாவுடைய மேற்பார்வை. ரைட்? அதனால பக்தனுக்கு கர்ம வினை இல்லை. பக்தர் அல்லாதவங்க கர்ம வினை உண்டு. அது புண்ணிய ஆத்மாவா இருந்தாலும் பாவம் செஞ்ச ஆத்மா அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினை அனுபவிப்பார். புண்ணியம் செஞ்ச ஆத்மா அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினை அனுப்பிக்கிறது. அப்படின்னா பாவம் செய்த ஆத்மா அதுக்கு தகுந்த கர்ம வினை அனுபவிக்கிறாரு, புண்ணியம் செய்த ஆத்மா அதுக்கு தகுந்த கர்ம வினை அனுபவிக்கிறாருன்னா ஏன் புண்ணிய ஆத்மாவுக்கு துன்பம் வரணும்? அப்படின்னா இந்த கர்ம வினை இருக்கு இல்லையா, இது நியூட்ரல் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பெரும்பாலும் புண்ணிய பாவத்தை புண்ணியத்தினால போக்கிடலாம். நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டு, பாவத்தை புண்ணியத்தினால போக்கிடலாம். முடியாது. பாவத்தை புண்ணியத்தினால போக்க முடியாது. பாவம் செஞ்சு அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும், புண்ணியம் செஞ்சு அதுக்கான பலன் அனுபவிக்கணும். ரெண்டுமே அனுபவிச்சுதான். இது அதை வச்சு லெவல் சமன் பண்ணிட முடியாது. பாவம் பண்ணிட்டு இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடும், பாவம் பண்ணிட்டு கேட்டா சரியாயிடும். பாவம் செய்யற எண்ணமே வேறோட வெளியே போகணும். அதனால ஹரே கிருஷ்ணா ஜபத்தினால மட்டும்தான் பாவம் செய்யற எண்ணத்தையே வேற இருக்க முடியும். வேற எந்த முறையாலும் பாவம் செய்யற எண்ணத்திலிருந்து வெளியில வர முடியாது. வேற எந்த முறையாலும் முடியாது. அதனால பௌதிகவாதிகள் புண்ணிய ஆத்மாக்கள் என்ன எங்க மாட்டிக்கிறாங்க, அவங்க அதுல பலனை அது பாவ செயலும் புண்ணிய செயலும் ஜீவராசியின் பௌதிகம் அல்லது ஆன்மீக செயலுக்கு ஏற்ற பலனை அளிப்பவர் பகவானே ஆகியால் அந்த முழுமுதற் கடவுள் முடிவான நன்மை அளிப்பவர் ஆவார். பரம அனைத்துக்கும் மங்களமான அந்த முழுமுதற் கடவுளே மங்களகரமான அனைத்திற்கும் பரம அதிகாரியும் முடிவான நன்மை அளிப்பவருமாகவும் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணா எதுல இன்டர்ஃபியர் ஆகுறதே இல்லை, கிருஷ்ணா தலை விடுறது இல்லை. ஜீவாத்மோட சுதந்திரத்துல கிருஷ்ணா மூக்கு நுழைக்கிற தலையை விடுறது இல்லை. அவன் சுதந்திரம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஜீவாத்மா நீங்க அது பண்ற இது பண்ற கேட்டா சுதந்திரம் இல்லை. கிருஷ்ணா சுதந்திரம் கொடுத்துட்டாரு, அதே சமயம் வருத்தப்படுறாரு. ஏன்னா நான் சுதந்திரமானவன், இந்த ஜீவாத்மா அவனும் என்னுடைய அம்சம் சுதந்திரமானவன், அவன் என் கூட இருக்க வேண்டியவன், ஆனா என்ன வேண்டான்னு போய் கஷ்டப்படுறான். அதனால அந்த பிறப்பற்றவர் மீண்டும் பிறக்கிறார். அப்ப எங்க வித்தியாசம் ஆகுது? நான் ஜட உடல் எடுத்துக்கிறேன், நான் ஜட இருக்கையினால இந்த 3 குணத்தினால இங்க செயல் பண்றேன். கிருஷ்ணா பெறப்பட்டவர் சம்பவாமி ஆத்மமாயா, ஒரு அதே சரீரத்தோட வர. அப்போ இந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. மாயாவாதி நினைக்கிறார் இல்லையா, கிருஷ்ணா உடல் எடுத்துக்கிட்டாரு. கிடையாது, கிருஷ்ணா பௌதிகமான உடல் எடுத்துக்கல. அப்ப ஏன் பிறக்கிறாரு? எப்படி பிறந்தாரு? அப்ப ஏன் தேவியோட கர்ப்பத்துக்குள்ள போனாரு? கிருஷ்ணா பெறப்பட்டவர். சரிங்க,
நீங்க சொல்றீங்க கிருஷ்ணா பெறப்பட்டவர், ஓகே. அவர் இந்த பூமியில வந்து ஜீவாத்மா விடுவிக்கிறதுக்காக பிறந்தாரு, ஓகே. அது ஏன் தேவியோட கர்ப்பத்துல வரணும்? கடவுள் அப்படி நேரம் இறங்கி வரலாங்க. பரலோக ராஜ்யத்திலிருந்து வைகுந்தத்திலிருந்து கோலோகம் வந்து கிருஷ்ணா அப்படி இறங்கி வரலாம். அவரோட சரீரம் ஆன்மீகமானதுங்கிறீங்க, ஏன் அப்போ தேவியோட கர்ப்பத்துக்குள்ள போன? ஆஹ் கிருஷ்ணா வந்து ஒரே ஒரே லீலையில பல அற்புதங்கள் செய்வார். ஜீவாத்மாவை விடுவிக்கவும் செய்யணும், அதே சமயம் பக்தரோட அன்பு பரிமாற்றமும் செய்யணும். ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று வெளிப்படையானது, இன்னொன்று அந்தரங்கமானது. எப்பவுமே பகவானுடைய அவதாரத்துல ரெண்டு நோக்கம் இருக்கு. எக்ஸ்டர்னல் ரீசன் இருக்கு, இன்டர்னல் ரீசன். வெளிப்படையான நோக்கம் நம்மை போல ஜீவாத்மா விடுவிக்கிறது. அந்தரங்க நோக்கம் தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்யும். சரிங்க, அப்ப இந்த பக்தர்கள் எங்க இருந்து வந்தாங்க, எங்க இருக்காங்க? கிருஷ்ணர் வந்து அப்படியே நேரடியா அவதரிக்கிறாரு. கிருஷ்ணா நேரடியா இந்த பூமியில அவதரிக்காம ஏன் தேவிகளுடைய கர்ப்பத்துல வந்து அவதரிக்கிறாரு? கிருஷ்ணா வந்து நேரடியா ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்தோம். நரசிம்மர் தூணை உடச்சிட்டு வந்த மாதிரி, இல்ல மத்ஸ்ய அவதாரம் பண்ண மாதிரி. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நிறைய அவதாரம் இருக்குல்ல. அந்த மாதிரி கிருஷ்ணர் ஏன் போய் தேவி கர்ப்பத்துக்குள்ள போய் வரும்? தன்னுடைய பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் பண்றதுக்காக. சரி, ஏன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுது? ஏன் கிருஷ்ணா பக்தரோட அன்பு பரிமாற்றம்? பிரபு பகவான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே எங்க கூட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது பக்தரோட வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் வராருங்க. சரி, பக்தர் ஏன் பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணர் கூட இருக்கணும், கிருஷ்ணா எனக்கு குழந்தையா வரணும்? ஏன் வாசல்ய பாவத்தை இங்க காமிக்கணும்? கிருஷ்ணரை மறந்திருக்கும் ஜீவாத்மாவுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக பகவான் தன் நித்தியமான சகாக்களை கொண்டு வர. அவர் மட்டும் வரல. அப்ப அவர் விட்டு பிரிஞ்சு வந்த ஜீவாத்மா, அவர் கூட இருக்கிற ஜீவாத்மா, ரெண்டு ஆத்மா இருக்கு. கிருஷ்ணா பரமாத்மா, கிருஷ்ணர் கூட ரெண்டு ஆத்மா கேட்டகிரி. ஆத்மால ரெண்டு கேட்டகிரி, ஒண்ணு ஜீவாத்மா, இன்னும் பரமாத்மா. நான் முன்னே சொன்னேன் கிளாஸ்ல தத்துவமா இருக்கு. சோ ஆத்மா ரெண்டு கேட்டகிரி, ஒண்ணு ஜீவாத்மா, பரமாத்மா. அந்த ஜீவாத்மால ரெண்டு கேட்டகிரி, ஷராக்ஷரே வச்ச. என்றுமே வீழ்ச்சி அடையாத ஆத்மாக்கள், அப்புறம் வீழக்கூடிய ஆத்மாக்கள். நம்ம எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்கள். ஆன்மீக லோகத்துல வீழ்ச்சி அடையாத ஆத்மாக்கள் நித்திய சித்தர். சோ கிருஷ்ணா இங்க அவதரிக்கும் போது அவங்க இங்க கூட்டி வர்றாரு, அவங்க குழந்தையா வர்றாரு, அவங்களுக்கு அன்பு செய்யறாரு. அப்படின்னா இப்படிதான் பக்தின்னு காமிச்சு, இப்படிதான் என் மேல அன்பு செய்யணும், இதுக்காக தான் நீங்க வந்தீங்க, ஆனா மறந்துட்டீங்க. ஓ ஜீவாத்மாவே, இந்த மாதிரிதான் பக்தி செய்யணும், தேவகி மாதிரி பக்தி பண்ணணும், வசுதேவர் மாதிரி பக்தி பண்ணணும், நந்தகோபர் யசோதா மாதிரி பக்தி பண்ணணும், அர்ஜுனன் மாதிரி பக்தி பண்ணணும், பாண்டவர் மாதிரி பக்தி பண்ணணும். இவங்க எல்லாம் ஆன்மீக லோகத்துல. கிருஷ்ணர் வரும்போது அப்படியே அவங்களுக்கு அலசுவார். அப்ப பெறப்பட்டவர் தேவியின் கர்ப்பத்துல பிறக்கிறாருன்னா ஏற்கனவே தேவியுடைய இதயத்துல அவர் பரமாத்மாவா இருக்காரு. அப்ப ஏற்கனவே தேவியின் இதயத்துல இருக்கிற பரமாத்மா ஏன் அவங்க கர்ப்பத்திலிருந்து வர முடியாது? அப்ப பாகவதம் என்ன சொல்லுது? கிருஷ்ணா வந்து பிறந்தது நம்மளுடைய பிறப்பு மாதிரி இல்ல. அவங்க வசுதேவர் இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு, தேவியின் இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. இதயத்துல இருந்து இதய மாற்றம். வசுதேவர் இதயத்திலும் தேவி இதயத்துக்குள்ள கிருஷ்ணர் தோன்றும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து கருவுல தோன்ற. இல்லாட்டி கிருஷ்ணரால் அப்படியே வர முடியாதாங்க. அப்ப தேவிக்கு அந்த பாக்கியம். அப்போ கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது தன் பக்தர்கள் தன் மேல அன்பு செய்யும்போது அவங்களோடு அன்பு பரிமாற்றம் செய்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதை அவர் அனுபவிக்கும் செய்யறாரு. இதுதான் பக்தி நம்ம கற்றுக் கொடுக்கவும் செய்யறாரு. ஓ, கடவுள் பெறப்பட்டவர், அவர் பிறக்கிறாரு. ஓ, இப்படி எல்லாம் கூட கடவுள்கிட்ட அன்பு செய்யலாமா? அவருக்கு குழந்தையா இருக்கலாம், அவருக்கு தந்தையா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அவருடைய காதலன், அவர் காதலியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம். ஓ, இப்படி எல்லாம் இருக்கா? ஆனா இந்த அன்பு பரிமாற்றத்தை, இந்த அன்பை மாயாவாதிகள், நாத்திகர்கள், பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, பிரம்மவாதிங்க, இவங்க யாருமே உணர முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க கிருஷ்ணரை வந்து உருவமற்றவராவோ இல்ல கடவுளை கிடையாது இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? கடவுள் கிடையாது, கடவுள் உருவம் கிடையாது. அப்போ இவங்க இடத்துல கடவுள்கிட்ட அன்பு செய்யவே முடியாது.
பகவான் இடத்துல பக்தர்னால மட்டும்தான் அன்பு செய்ய முடியும். ஏன்னா கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளை ஏற்று. அதாங்க என்ன சொல்லியிருக்கு, ஜீவராசியின் பௌதிக அல்லது ஆன்மீக செயலுக்கு ஏற்ற பலன்களை அளிப்பவரும் பகவானே ஆகையால் அந்த முழுமுதற் கடவுளே மங்களமான அனைத்திற்கும் பரம அதிகாரியும் முடிவான நன்மை அளிப்பவரும் ஆவார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பெறப்பட்டவர் என்பதால் பௌதிக மூலப்பொருட்களை கொண்ட உடலில் அழிவுக்கு பிறகும் உடலில் உள்ள காற்றை போல ஜீவராசி அப்படியே இருக்கிறார். இப்போ இந்த உடலை விட்டாலும் ஜீவாத்மா அடுத்த சரீரத்துக்கு போகும். இப்படி பல்வேறு சரீரங்கள் கடந்து பல சரீரம் மாறினாலும் ஆத்மா அப்படியே இருக்கு, உடல் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உடல்லயே நான் குழந்தையா இருந்த போட்ட உடல் வேற. இப்ப ஆத்மா, நான் இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு, கரெக்டா? இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா பேசிட்டு இருக்கு. இந்த உடல் ஒரு கருவிதான். இந்த இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்தப்போ நான் இந்த உடல்ல குழந்தையா இருந்திருக்கேன். ஆத்மா இந்த உடல்ல இளமையா இருந்திருக்கு. ஆத்மா இந்த உடல்ல முதுமை அடைய போகுது. அப்ப உடல் மாறிட்டே இருக்கு, ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அப்ப அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த உடல், இப்படியே அந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பழைய வண்டி கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கி, இப்படி காலவரையில நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிரளயம் வரும்போது இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பகவானுடைய உடல்ல போயிருக்கும், திரும்பியே படைக்கப்படும் போது திரும்பி வரும். இப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப் டு பிரம்மா வரைக்கும். தென் மகா பிரளயம் வரும்போது பிரம்மா உட்பட எல்லா ஜீவராசி பகவான் உடல்ல போயிட்டு திரும்பி படைக்கப்படும். இப்படி ஆன்மா கிருஷ்ணாட்ட போற வரைக்கும் பூதசமாகிரேவாயும் பூத்வா பூத்வா பிரளியதே, இந்த பிரபஞ்சம் திரும்ப படைக்கப்படுது, திரும்ப அழைக்கப்படுது, ஆத்மா உடல் எடுக்குது, வேற உடல் மாறுது. இப்படியே வந்து கால வரை இல்லாம நிராதரவற்ற நிலையில், ஆதரவற்ற நிலை. அப்ப இந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகவே பகவான் பெறப்பட்டவர் பிறகு. அப்போ இது யாருக்கெல்லாம் குழப்பமா இருக்கு, நாத்திகர்களுக்கு குழப்பறதுக்காக. கிருஷ்ணர் கடவுள், சரி ஓகே, கடவுள் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரை போய் ஒரு அம்பு போட்டு கொண்டுட்டாங்களே, அவர் அம்பெல்லாம் போட்டு கொள்ள முடியாது. அவர் உடல் வந்து பௌதிகமானதல்ல. அப்ப என்ன இப்படி தோணுது, யாருக்கு இப்படி தோணுது, யாருக்கு இப்படி குழப்பமா இருக்கு? மூடோயம் நாபி ஜானாதி, முட்டாள்களுக்கு புரியாது கிருஷ்ணா எப்படி கொல்ல முடியும். ஆனா பக்தர்களுக்கு தெரியும், கிருஷ்ணா அந்த உடலோடய தான் வந்தாரு, அதே உடலோட போனார். ஆனா நாத்திகர்கள், முட்டாள்கள், அறிவிலிகள், மாயாவாதிகள் இவங்க எல்லாம் குழப்பறதுக்காக கிருஷ்ணா அந்த உடலை விட்டு போன மாதிரி ஒரு நாடகம், ஒரு டிராமா. சோ கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் சொந்த விருப்பம். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோமா அச்சம். கிருஷ்ணா வந்து தன்னை யோகமாய சக்திகள் மறைச்சிட்டுருவார். எல்லாருக்கும் ஒரு தன்னை வெளிக்காமிக்கணும் அவசியம் இல்லை. அவர் இந்த பூமியில நடமாடிட்டு இருந்த போது கூட எல்லாராலும் அவரை புரிஞ்சிக்க முடியல. அவருடைய பிறப்பு, அவர் செயல்கள் எல்லாம் திவ்யமானது. படிச்சோம் இல்லையா, ஜென்ம கர்ம சமய திவ்யம். தத்வதக, தத்துவதரிசி. தத்வதக, இந்த தத்துவதக வேர்டு பகவத்கீதையில் ரிப்பீட்டட் ஆகும். உள்ளது உள்ளபடி, தத்துவதகனா உள்ளது உள்ளபடி, தத்துவதரிசினா அது உண்மையை அறிந்து கொண்ட ஆச்சாரியர். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால பொருள் பிரபு அழகா சொன்னாரு, அவங்க விரும்பிய பலனை கிருஷ்ணர் கொடுக்கிறார். பௌதிகவாதி புலன்பு அனுபவிக்க ஆசைப்படுறியா, சரி போய் புலன்பு அனுபவிச்சுக்கோ. ஆன்மீகவாதி, நீ அருவவாதியா, கடவுள் ரூபாய் இல்லைன்னு சொல்றியா, சரி சொல்லிக்கோ. என்னோட உடல் பௌதிகமானு சொல்றியா, சொல்லிக்கோ. நீ என்ன பக்தன், நீ எந்த அன்பு செய்றியா, வா அன்பு செய். அவங்க விரும்பிய பலனை அளிக்கிறார். அவங்க ஏதாமா பிரபத்தேந்து அவங்க விரும்பிய பலனை அளிக்கிறாரு. யாருடைய சுதந்திரத்திலும் கிருஷ்ணா இன்டர்ஃபியர் ஆகுது. யாருடைய சுதந்திரத்திலும் கிருஷ்ணா தலையிடுறதே இல்லை. அதே சமயம் கிருஷ்ணா காரணமற்ற கருணையோட இங்க வர. அதனால கிருஷ்ணாவுடைய கருணை இருக்கு இல்லையா, அது காரணமற்ற கருணை. அப்படி காரணமற்ற கருணையோட இங்க வந்து அவரு லீலை பண்றாரு. இந்த லீலைகளை இவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியல. யாருனால? இந்த அருவவாதி, மாயாவாதி, பௌதிகவாதி. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் ஒரு சாதாரண மனிதன். ரொம்ப அழகா சொன்னார். அதனால இவங்க எல்லாரும் ஒரே கதி அடையறது இல்லை. ஈவன் ஆன்மீகவாதி கூட, ஆன்மீகவாதியில எல்லாரும் ஒரே இலக்கு, ஒரே கதி அடையறது இல்லை. ஒரு அருவவாதி, அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாத நடக்கும். எல்லாத்துக்கும் கிருஷ்ணாவோட அனுமதி இருக்கணும்.
பௌதிகவாதி புலன்போ அனுபவிக்க நினைச்சா கூட கிருஷ்ணர் அனுமதி கொடுத்தாதான் பண்ண முடியும், இல்லாட்டி அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அருவவாதி பிரம்மத்துல போய் கலக்கும்னு நினைச்சா அதுக்கும் கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கும். அதுக்கு பிரபுபார் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. பிரபுபா என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, கிருஷ்ணனுடைய கருணையை பற்றி சொல்றேன். எப்படி சொல்றாரு, நான் வந்து அம்மாவுடைய கருவுக்குள்ள இருந்தேன். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அம்மாவுடைய கருவுல இருந்தோம். கருவுல இருந்து வெளியில வந்து இந்த உலகம் நமக்கு பிடிக்கல, திரும்பி கருவுக்குள்ள போகணும்னு நினைச்சா போக முடியுமா? திரும்பி நான் வந்து அம்மாவுடைய கருவுக்குள்ள போக முடியாது. ஆனா கிருஷ்ணா என்ன கருணை வாய்ந்தவர்னா, இந்த எல்லாரும் கிருஷ்ணாத்துக்கு வராங்க ஜீவாத்மா எல்லாம், எனக்கு ஜட உலகம் வேண்டாம் திரும்பி கிருஷ்ணருக்குள்ள போகணும்னு சொன்னா அதுக்கு அனுமதிக்கிறேன். இந்த மாயாவாதி என்ன நினைக்கிறேன், எல்லாம் பிரம்மத்துக்கு வந்து நினைக்கிறான், திரும்பி பிரம்மத்துக்குள்ள போகணும்னு நினைச்சா அது கிருஷ்ணா அனுமதி கொடுக்குறாரு. சரி நீ பிரம்மத்துக்குள்ள வர்றியாவா, இதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. அப்போ யாராவது சாயுஜ்ய முக்தியை விரும்பினா, கைவல்யம் சாயுஜ்ய முக்தி, இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினா கிருஷ்ணா அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. சரி என்ன வந்து என்னோட இரண்டரை கலக்குன்னு ஆசைப்படுறான், சரிவா, கிருஷ்ணா அனுமதி கொடுக்கிறார். ஆனா அந்த அந்த இறைவனோட இரண்டரை கலப்பதுல உண்மையான ஆனந்தம் கிடையாது. இந்த பிரம்மானந்தம் வந்து பாலைவனத்துல தாகம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிராப் தண்ணி தான். பாலைவனத்துல தாகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி அவன் தாகத்தை போக்கிடுமா. அதுதான் மாயாவாதிகளும் பிரம்மவாதிகளும் அனுபவிக்கக்கூடிய பிரம்மானந்தம். ஆனா பக்தர்களுக்கு 4 விதமான ஆனந்தம் அடுத்து இருக்கு. அந்த 5 விதமான முக்தியில சாயுஜ்ய முக்தி பக்தர்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது, தன்னுடைய அடையாளத்தை அழிச்சுக்கிறது. ஆனா மற்ற 4 முக்திகளை வைஷ்ணவாச்சாரியர் வரவேற்கிறார். அந்த 4 விதமான முக்திகளோடு பகவானோடு அன்பு பரிமாற்று. கிருஷ்ணரை போல ரூபம், வைகுந்த வாசிகளுக்கு கிருஷ்ணரை போல ரூபம், 4 கடவுள ரூபம். அங்க பகவானோட நித்தியமா வாசம் பண்றாங்க, சேவை பண்றாங்க, பகவானுடைய சேவகர்களாக வைகுண்ட வாசிகள். அப்புறம் பகவானுக்கு நிகர வசதியா வாழ்றாங்க. கோலோக விருந்தாவனத்துல அல்லது வைகுந்த லோகத்துல கிருஷ்ணருக்கு நிகர வசதியா வாழ முடியும். அப்புறம் கிருஷ்ணருடைய நண்பரா உறவினர்களா வந்து அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. ஆமா, இதெல்லாம் நடக்குது. ஆனா ஒரு தூய பக்தர் இதெல்லாம் விரும்புறது இல்லை. நான் வைகுண்ட லோகத்துக்கு ஏற்றம் பெறணும், இல்ல பகவானுக்கு நிகரான வசதியா வாழணும், அந்த செல்வத்தை அனுபவிக்கணும், இல்ல அவர் உறவினரா இருக்கணும், எதையுமே விரும்புறது இல்லை. ஒரு பக்தன் எப்பவும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. தாச 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 தாசானு தாஸ், சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். கோபி பர்து பத்த கமலையோ தாச தாச தாசானு தாஸ். நான் எப்போ பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாவே. இப்படி ரொம்ப அழகான வர்ணனைங்க. பகவானின் பக்தர் ஒருவர் பௌதிக சபாஸ் காரணத்தால் பக்தி தொண்டை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் அடுத்த பிரிவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு வழங்கப்படுகிறது. ஆனா இந்த சந்தர்ப்பம் வேற யாருக்கும் கிடையாது. பௌதிகவாதிக்கு இந்த உடல்ல வந்துட்டு அவன் வந்து பக்தி பண்ணலைன்னா அவன் எந்த உணர்வோடு உடல்ல வர்றான்னு அதான். அதே மாதிரி யோகி ஞானி கூட பக்தி பாதைக்கு வரலைன்னா அவங்க இந்த உடலை விடும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். பிரம்மத்துல போனாலும் திரும்ப வந்துருவாங்க. அங்க நீண்ட காலம் பிரம்மத்துல இருக்க முடியாது. ஆனா ஒருவேளை பக்தி பண்ணக்கூடிய பக்தன் அந்த பாதிலிருந்து விலகிட்டாலும் அவருக்கு நஷ்டம் ஆகுறது இல்லை. அடுத்து எங்கிருந்து விட்டாரோ அங்கிருந்து தொடங்குது. ஆனா யோகி ஞானிக்கு வந்து அவர் அந்த யோக பாதையில விலகிட்டா திரும்பி ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதுதான் பக்தி தொண்டுடைய தூய பக்தி தொண்டுடைய வேல்யூ, மதிப்பு என்னன்னா, சிறப்பு என்னன்னா, நான் ஒரு 50% பக்தி பண்ணேன், அப்புறம் விட்டுட்டேன். அடுத்த பிரிவில் 51 இருந்து தொடங்கும். 50 ஆல்ரெடி உங்க இதுல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. 50% நம்மளுடைய இதுல கிருஷ்ணர் பதிவு பண்ணிட்டாரு. ஆனா முழுமையாகல. அடுத்து 51. அது கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு நல்ல செல்வந்தர் குடும்பத்துல, இல்ல பிராமண குடும்பத்துல, பக்தர் குடும்பத்துல பாருங்க. அதுல இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னா, அதாவது பகவத்கீதை இருக்கு இல்லையா, குறுகிய காலம் பயிற்சி செஞ்சு விட்டு போனவங்க நீண்ட காலம் பயிற்சி செஞ்சு விட்டவங்க. குறுகிய காலம் பயிற்சி பண்ணி விட்டவங்க நல்ல செல்வந்தர் குடும்பத்துல, அந்த குடும்பத்துல பிறந்து வாய்ப்படுது. நீண்ட கால பயிற்சி பண்ணி விட்டவங்க தூய பக்தர்கள் குடும்பத்துல, வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்து அவங்க பிறப்பே சிறப்பானதுங்கிற பிரபுபாதா. அது தனியே உதாரணமா சொல்றேன். பிரபுபாதா, பக்தி சித்தாந்த மகாராஜ் அவங்க பிறவிலிருந்து வைஷ்ணவ குடும்பத்துல. அதனால பக்தனுக்கு என்னைக்குமே நஷ்டமே கிடையாது. பக்தி தொண்டு முறையை பின்பற்றவங்களுக்கு
என்னைக்குமே நஷ்டமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அல்டர் பகவானை கண்ட்ரோல்ல, பகவானை மேற்பார்வை, பகவானை மேற்பார்வை. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். ஒரு முறை ஆன்மீக வாழ்வை அடைந்த பிறகு பக்தன் நிரந்தரமாக அதிலேயே நிலை பெற்று விடுகிறார். கிருஷ்ணனோட பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோடனே படிப்படியா அந்த பக்தர் என்ன ஆயிடுவாரு, அந்த பக்தியில பக்குவம் ஆயாய் வீக்ஷரம். கிருஷ்ணா அதுக்கான அனுபவத்தை கொடுத்துருவாரு. ஒருவேளை அந்த பக்தர் கவனமா இல்ல, கவனக்குறைவா இருந்தா கூட கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு, அதுக்கான அனுபவத்தை கொடுத்து அந்த பாடம் கற்பிச்சு அதுல சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து அதை அவர் வந்து சமாளிச்சு மேல வந்து அவரு பக்தியில உறுதியாயிரு. அதனால பௌதிகவாதிகளுக்கு கிருஷ்ணா கெடுதல் பண்றது இல்ல, அசுரர்களுக்கு கிருஷ்ணர் கெடுதல் பண்றது. அப்படின்னு பக்தரை எப்படி கிருஷ்ணா கைவிட்டுருவார்? பௌதிகவாதிகளுக்கோ அசுரர்களுக்கோ நாத்திகர்களுக்கோ அவங்க கூட கிருஷ்ணர் வெறுக்கிறது இல்லை, அவங்க கூட கிருஷ்ணர் வந்து கெடுதல் பண்றது இல்லை, அவங்க கூட கிருஷ்ணர் நிராகரிக்கல. அப்படி இருக்கும்போது தன் நாமத்தை சொல்லக்கூடிய பக்தன் அவன் எப்படி கிருஷ்ணா கைவிட்டுருவார்? ஒரு நாளும் கிருஷ்ணா கைவிட மாட்டார். நம்ம நம்பிக்கையோட உறுதியா பின்பற்றிட்டே இருக்கப்போ. ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீ பிரபுபாத். உங்களுக்கு ஏதாவது கேள்வி